நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் தவிர்க்க சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த சின்ன குறுகிய சாலைய எங்களுக்கு குடுத்துட்டாங்க. எவ்வளவோ பெரிய இடங்கள் இருந்துச்சு, ரவுண்டானா இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க கேட்டோம். ஆனா எங்களுக்கு வேணும்னே சின்ன பகுதியா குடுக்குறாங்க அப்டின்ட்டு. சரி, நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது இதெல்லாம் எப்படின்னா சார், அப்படிதான் குடுப்பாங்க. ஆனா நீங்க கேட்டு பெறணும். அதாவது நீங்க கேட்டு பெறணும். நீதிமன்றத்துக்கு போணும். குடுக்கலையா, இந்த சனிக்கிழமை போலைன்னா அடுத்த சனிக்கிழமை போங்க. எங்களுக்கு நாங்க கேட்குற இடத்த குடுங்கன்னு கேளுங்க. இப்ப ஏடிஎம்கே இருக்காங்க. ஒரு இடம் வேணும் அப்படின்னா, அவங்க எனக்கு இந்த இடம் வேணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. குடுக்க மறுத்தா கூட இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அது குடுக்கப்படலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இடம் வேணும், எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வரும், எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடம் தான் வேணும்னு ஸ்டெக் ஆன் பண்ணுங்க. அந்த இடத்த கேளுங்க. ஒருவேளை அந்த அந்த இடம் கொடுக்க மறுக்கப்பட்டது அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தை நாடுங்க. எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நாடலாம்ல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க மதுரையில் வழக்கு தொடுத்துருக்கீங்கல்ல, அதாவது இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்டிருக்கீங்கல்ல. ஸோ அன்னைக்கு நீங்க இந்த இடம் தான் வேணும்னு நீங்க ஏன் டிமாண்ட் பண்ணி கேட்கல? நீங்க சார் ஒரு கட்சி தலைவராக வந்துட்டீங்க. ஒரு கட்சி தாவேக்காங்கிறது ஒரு கட்சியா மாறிடுச்சு. இன்னைக்கு பெரிதளவில் அதாவது காம்படிஷனாக வந்துருச்சு. அதாவது ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது மீறி நடுவில் தாவேக்காவும் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு செல்வாக்குள்ள கட்சியாக வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் உங்களோட ஆளுமையை காட்டணும் சார். எல்லா இடத்துலையும் உங்களோட ஆளுமையை காட்டினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்.